வணக்கம் மக்களே, நான் டிடி பேசுகிறேன். சுக்கிலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு என் பிள்ளை நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹைரானி தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமோட கான்செப்டை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டர் இல்லைன்னா ப்ராப்பாக இருப்போம். ஸோ ஒரு மேட்ச்சுக்கு 3 ரவுண்ட் கொடுப்பாங்க. அந்த 3 ரவுண்டில் நம்ம ஜெயிக்கிறது தான். என்னென்னா ப்ராப்புன்னா நம்ம பொருளாக மாதிரி ஒழிஞ்சிக்கலாம். ஹண்டர் இந்த தேடி கண்டுபிடிச்சி கொள்ளுவானுங்க. சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பை ஒழிஞ்சிக்கலாம். இந்த ஹண்டர் தேடி பிடிச்சி இந்த மாதிரி கொள்ளுவானுங்க. அவ்வளோதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த மாதிரி 3 ரவுண்டில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டீம் பார்த்தீங்கன்னா வின் ஆகிடுவாங்க. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குங்க. சாக போகிறான். சாக போகிறான். அவ்வளோ செஞ்சுட்டான். ஸோ 100 சீனியர் காமிச்சிருச்சு. அவ்வளோதான், 100 வின் ஆகிட்டாங்க. இவன் மேட்ச் முடிஞ்சு. ஸோ என்னது ஹெச்கே சோனியா என்னடா பெரியது. இவங்க தான் நல்லா விளாண்டுருக்காங்க போல் இந்த மேட்ச்சில். ஓகே, இந்த மாதிரி நம்ம பேர் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லா விளாடுவேன். நான் என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, நம்ம டீம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் ப்ரோ பிளேயர்ஸாக இருக்கும். என்னையும் சாப்பிட்டோன்னு டாய் சினம் கொண்ட சிங்கத்தை உள்ள அடைச்சாடா வச்சிருக்கீங்க. ரோத விடுங்கடா. எத்தனை செகண்டா இருக்கு? முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குங்க. அதுக்குள்ள நம்ம எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணிக்கலாம். அக்கா வாங்க, எல்லாரும் போட்டு தரலாம். ஜூஸ்கேனே ஓனா மட்டும் விட்டுருமா? டேய் விட்றா ஆடுறா. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. டிடிஜி ஆர்மி ப்ளஸ் ஹெச்கே சோனி. அக்கா வாங்க, முடிவு அவ்வளோ பெரியும். இந்த கேமில் அக்காவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல. நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே, இங்கே என்ன ஆடு இருக்கு? டேய் ஆடு, நம்ம டீமேட் ஆடா மாதிரி ஓடுறாங்க. டேய் டாய்லெட்டு நின்றா. என்னங்க டாய்லெட்டை மாதிரி வந்திருக்கான். வேற இதே கிடையாது உனக்கு. இந்த ட்ரம்மா மாறலாம், அந்த ஜூஸ் கேனை மாறலாம். இங்கே எவ்வளோ பர்கரு ஜூஸ் கேனு சேர்லாம் இருக்குது, அதெல்லாம் மாறலாம். அதெல்லாம் மாற மாட்டானுங்க அவனுங்க. வந்துட்டு அந்த டாய்லெட்டு இதெல்லாம் மாறுவானுங்க. டிஷ்யூ பேப்பர்லாம் மாறுவானுங்க. சாய், இந்த பர்கர் இல்லை போலங்க. ஓகே, பாக்ஸு அப்படா முடிச்சாச்சுங்க. அவ்வளோ பெரியும். இன்னும் கொஞ்சம் பாவி நம்மளும் மாற்றி போயிட்டாங்க. கிட்ட உள்ள ஆடாவும் நம்மளை பிக்கியாவும் மாற்றி போயிட்டாங்க. என்ன ஆடா மாதிரி என்னடா பண்ணியெல்லாம் மாற்றிக்கோ. நம்ம ஜெயிச்சிட்டோம். பார்த்தீங்கல்ல, சொன்னல நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு. அது மாதிரி ஜெயிச்சாச்சு. ஓகே, ப்ராப்பா நம்ம ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்குது. டேய் வேற சின்ன பொருளை மாறுறா. இந்த தொப்பியை மாதிரி உட்காந்துருக்கீங்க. இங்கே வந்துடாதீங்க, நான் இங்கே இல்லை. ஐயோ, நான் இந்த மாதிரி அசைஞ்சிட்டே இருந்தா கண்டுபிடிச்சிருவானுங்க. ஐயோ அங்கே மண்டை தெரிஞ்சுங்க. எவ்வளோ அண்டர் இங்கே வந்துட்டான் போல. டேய் எதுவும் பண்ணிடாதீங்களா. பரவாயில்ல, இங்கே கொஞ்ச நேரம் யாருமே வரல. இங்கே டேய் நீ காட்டி கொடுத்தா போல. அங்கே எமோஜி போட்டு இங்கே வரான். ஐயோ நம்மளுக்கு எமோஜி வந்துட்டு டேய் ஓடுறா. அங்கேருந்து திருப்பி கண்டுபிடிச்சிருவானுங்க. நம்ம வேற இடத்துக்கு ஒழிப்போம். ஐயோ அவங்க அண்டர் இருக்காங்க. ஐயோ இந்த பாக்ஸ் மாதிரி ஒழிக்குமா? பாக்ஸ் மாதிரி ஒழிக்கிட்டு தான் வரான். ஓமை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எல்லா வேலை ஒழிஞ்சிட்டோம். ஐயோ நம்மளுக்கு இன்னும் 10 செகண்ட் தாங்க இருக்கு எமோஜி ஆரம்பிக்க. அதுவும் கண்டுபிடிச்சிட்டு கூடாது. நம்மகிட்ட இன்னும் பிக்கி சிம்பிள் காட்டி 10 இருக்கு. ஓகே, அந்த ஆடை மாத்துறதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இன்னொருத்த வந்துட்டாங்க. டக்குன்னு ஆடா மாதிரி ஓடிடும். ஓடுறா. அவ்வளோதாங்க. ஐயோ மூழ்கிச்சு. இப்போதான் மூழ்கினாடா. ஐயோ அவனுக்கு வேறு வந்துட்டு இருக்காங்க. சுத்தண்டா 10 டேமேஜ் குறைச்சி விட்டானுங்க. துறந்து தொலைங்கடா. அப்பாடா தோன்றானுங்க. ஐயோ உள்ள ஒருத்தர் நின்றுருக்காங்க. டேய் இருங்கடா, கொஞ்சம் ஓடிக்கிறேன்டா. கொஞ்சம் மாடி மூச்சுக்கிட்டு விடுங்கடா. அப்பா கொஞ்சம் மாடி ரிலீஃப் விட்டானுங்க. ஆனா பாருங்க திருப்பி மூடிட்டானுங்கடா. இவன் ஆடா மாதிரி ஓடி வேண்டியதான். ஓடுறா. என்னடா எல்லா இடத்துலயும் ஒருத்தர் நிக்கிறீங்க. பாத்துட்டானுங்கடா. ஐயோ என்னடா ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு நில்லுங்க. மத்தவங்களும் இருக்கானுங்களா, அவங்கள போய் சுத்தி தொலைங்கடா. ஏன்னா என்ன பண்றீங்க? திறந்து தொலைடா. அவ்வளவுதான் உள்ள போய் போச்சுடா. மொத்த பேர் சேர்ந்து பிளான் பண்ணி நம்மளை கொண்டானுங்க. சே இங்க பாருங்க, ஒருத்தன் ஏம் பண்ணிருக்கான். ஓகே கொண்டுருவானோ? அடுத்த அற்புசி அதை 2 ஜூஸ் நம்ம சுட்டுட்டு போயிட்டாங்க. பைத்தியக்காரன் இருப்பான் போனாங்க. இவனுக்கு பேர் எமோஜி வந்துருச்சு. பாட ஆரம்பிச்சிருச்சு. கண்டுபிடிச்சவங்க இங்கதான் ஒருத்தர் நிக்கிறான் வாசல்ல. உள்ள வந்து தோழா என்ன மட்டும் தேடி கொண்டீங்கல்ல, இவனையும் கொள்ளுடா. இவன் நம்ம டீமோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. தப்பு. ஓகே, நம்ம வேற ஆளை பார்ப்போம். இவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓடுறா. அவ்வளோதான், இவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனை கொண்டு வானுங்க எப்படின்னாலும். அவ்வளோதான், 3 பேர் இவன் தோத்துறானுங்க. ஒளிஞ்சிட்டாங்க. இவன் போயிட்டு இந்த மாதிரிலாம் ஒளிய முடியுமாடா? உங்களாம் தெரியாதா ஒன்றுமே. நான் தெரிஞ்சிருந்தேன் இந்த பர்கர் இல்லை சிக்கன் ஜூஸ் கேனா மாதிரி நான் அங்கேருந்து ஒழிஞ்சிருப்பேன். இந்த கேமில் எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. எவனோ ஈகர் ஃப்ராகுங்கிறவன் இன்னும் எலிமினேட் ஆகிட்டான். எலிமினேட் லெஃப்ட் ஆகிட்டான். ஏமுட்டு போயிட்டான் போல. ஓகே, எதிர்ட்டு தான் போயிருக்கானுங்க. நம்மளுக்கு நல்லது தான். அந்த பர்கர் தலை திருப்பி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ திருப்பி இங்கேருந்து இங்கே ஒழிஞ்சிருக்கான். 3 பேர் அவங்க சுற்றி நிற்கிறானுங்க. அவனை செத்துட்டான் போலங்க.
என்ன எப்படி 100 செத்தான்? ஓகே, அவன் சுட சுட லைஃப் குறையுங்க. சுட்டு செத்துட்டான் போல. பைத்தியக்காரனா இருக்கான் எல்லா டீமும். ஏய் ஐயோ, இவனையும் போட்டு தள்ளிட்டானுங்க. ஏய், ஒருத்தன் சேரை வளர்ந்துருக்கான், இன்னொருத்தர் டெலிஃபோனை வளர்ந்துருக்கான், இன்னொருத்தன் ஆயில் கேனை வளர்ந்துருக்கான். அவ்வளோதான். கரெக்டாக 3 பேர் நல்ல ஒரு பொசிஷன் எடுத்து ஒழிஞ்சிருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டீம்ல அந்த ஹெச்சுக்கு சோனி அக்கா வேறு இருக்கு. அந்த அக்கா இருக்கிற வரைக்கும் நம்ம டீம் வந்து தோக்காதுங்க, காப்பாற்றிடுவாங்க. அப்படிதான் நம்புறேன். பார்ப்போம். ஏங்க 10 செகண்ட் தாங்க இருக்கு. அதுக்கு அந்த டெலிஃபோன் 10 செகண்ட் தான் சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒருத்தர் ஆடா மாத்திராங்க போல. அவனுக்கு கிண்டில் பண்ணிருக்காங்க. அவனே இப்போ அவன் ஆடா மாதிரி உட்காந்துருக்கான். ஓகே, ஒரு லைஃப் கூட குறையலைங்க. ப்ராப்ஸ் வின் போடு மாசு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம 100 இருந்தோம், அதுலேயும் வின் பண்ணிட்டோம். அப்புறம் ப்ராப்பாக இருந்தோம், அதுலேயும் வின் பண்ணிட்டோம். இப்போ 3வது ரவுண்டு. இந்த ரவுண்டில் யார் ஜெயிக்கிறாங்க அவங்க தான் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அவட திருக்கி ஏமாற்றி போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக இது. ஓகே, போயிட்டு எல்லா ப்ராப்பையும் அடித்து துவம்சம் பண்ணுறோம் நம்ம. அக்கா வாங்க, போன வாட்டி மாதிரி அடித்து துவம்சம் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்டிங்கே வெளியே வர மாட்டேங்கானுங்க. ஆனால் பாவி ஏங்க பிக்கியா மாதிரி ஓடி போயிட்டாங்க. ஆளை மாத்திரம் என்னடா உனக்கு பிக்கியான மாத்திரீங்களா? போல வந்தாச்சு. அங்கேயும் ஒருத்தன் பிக்கியா மாத்திட்டான் போல. ஓடுறா எங்கடா இருக்கான்? அந்த இருக்காங்க, போடு தெளியாச்சுங்க. அவ்வளோதாங்க. என்ன நம்ம பேர் வரல. ஓகே, அவங்க தான் சுட்டாங்க போல. நம்ம கடைசியில் தான் சுட்டோம். நமக்கு பேர். ஓகே, நம்ம போயிட்டு அவ்வளோ பேரையும் அடிக்கும். பூயா வாங்குறோம். ஒரு பூயா கிடையாதோ, விக்டரி வாங்குறோம். எல்லா இடத்துலையும் ஆடு பள்ளிக்குட்டியும் மாற்றி வச்சுருக்கானுங்க. டேய் டெலிஃபோனு போக மாட்டேன்டா. சாவு நான் சொல்லுவேன். சாவுடா. ஐயோ, ஓடுறாங்க அவன். பாவி ஓசிக்கில் எடுக்க போறாங்க. அப்போ நான் ஓசிக்கில் எடுக்கல, நம்மளும் சேட்டம் கொண்டு இருக்கும் போல. நம்ம ஜெயிச்சா அக்கா தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்கா தான் சூப்பராக விளாண்டுருக்காங்க. என்ன ஒருத்தனையும் காணும், எங்கடா போனீங்க? எல்லாரும் போய் நல்லா மறைஞ்சிட்டானுங்க போலங்க. அங்கதான் ரீஸ் பண்ணதான் ஆகிட்டு இருக்கானுங்க. கொல்ல என்னதான் பண்றானுங்கன்னு தெரியல. நம்மளுக்கும் ரீஸ் பண்ண நல்லா இருந்தா நல்லா தான் இருக்கும். இன்னும் 2 பாக்ஸ் இருக்கு சைட்லயே. சுட்டு பார்ப்போம். என்னங்க சுட்டாலும் வரமாட்டேங்க. நம்ம சுட்டா நம்மளுக்கு டேமேஜ் குறையுது. இன்னைக்கு இவ்வளவு ப்ராப் இருக்கு. டேய் நடத்தண்டா, இவ்வளவு ப்ராப் இருக்கும்போது நடத்தண்டா. இங்க ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ட்டு போடுறா அக்கா, சுடுங்கக்கா. அவ்வளவுதான்க்கா. வெடி பாம்பு போட்டு கொண்டாங்க அவனை. நமக்கு தாங்க நீ பூயாச்சு. இன்னும் பூயான்னு வச்சுப்போம். என்ன பண்ணிட போறாங்க? சிலருக்கு லைக் பண்ணாலும் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போடுச்சுவாங்க. அப்போ தான் இந்த மாதிரி என்டர்டைனிங் வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு 2 லைக் தட்டி விட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் யூடியூப் சேனல் பண்ணுறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பை தேடுற வேலையை பார்ப்போம். இங்கே இவ்வளோ பரப்பு இருக்கு. இங்கே என்ன சுட்டுட்டு இருக்கான்? அவங்களோட பரப்பை கண்டுபிடிச்சிட்டானோ? நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குங்க. இது எந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்புன்ட்டே தெரிலங்க. அது தெரிஞ்ச என்ன கேம் அது. ஓகே, அந்த அக்காவை காணும். என்னடா இதை ஒருத்த கூட தான் நிற்கிறான். நிறைய பேரை காணுங்க நம்ம டீமில். எங்கே போனானுங்கன்னு தெரில. கீழே இருப்பாங்களோ ஒரு வேலை போய் பார்ப்போம். அக்கா இங்கே இருக்காங்க. அக்கா வாங்க, எல்லாரும் போட்டு தருவோம். அக்கா தான் நிறைய கில் எடுத்துருக்காங்க, நிறைய ஸ்கோரையும் தக்க வச்சிருக்காங்க. நம்ம டீம் எவனோ எலிமினேட் ஆயிட்டாங்க. எலிமினேட் லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே, டைடு யூ லெஃப்ட் த கேமா? என்னடா பேர் வச்சிருக்கீங்க? இங்க ஒருத்தர் ஓடுறாங்க. பர்கரா இல்லை, பர்கர் இல்லை, அவன் தொப்பி. அவனே போட்டு தெரியாச்சு. 100 ஸ்விங் போடு மாசு வெறி. அவ்வளோதாங்க. எப்படியும் 3 ரவுண்டு ஜெயிச்சா. இதுலேயும் பாம்பு வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஐயோ, டாய்லெட்டே இறக்கி விட்டுருக்கானுங்க. டேய் டாய் தான் கிடைச்சாடா, வேற கிடைக்கலையாடா? நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பர்கரை மாதிரி இருக்கும். பர்கரை மாதிரி ஓடி போயிடும். டேய் பண்ணுறான். அப்போடா என்னாச்சு? இங்கே போய் நிற்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே 2 பர்கர் வந்து கண்டுபிடிச்சுவாங்க. ஐயோ, இந்த அக்காவை பார்த்துக்கிட்டே இருக்கே. டேய் அக்கா கண்டுபிடிச்சிடாத. என்ன இங்கேயே பார்த்துட்டு இருக்கு? சுற்றுமோ? ஐயோ போச்சா கைஸ், அந்த அக்கா ஐக்கியமோ பண்ணிருச்சு கைஸ். எப்படியோ நம்ம நிக்கிறது தெரிஞ்சு கரெக்டாக நம்ம சுட்டா ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு பாம்பு தூக்கி போட்டுருச்சுங்க. பரவாயில்ல, நம்மள்ட்ட ரீஸ் பண்ண கொடுத்து வந்துடும். ஐயோ அவனை வராங்க. டேடி நில்றா. ஐயோ டே நில்லுங்க, நிற்க மாட்டேங்க. ஐயோ டே நில்றா. ஐயோ இது இடம் சரி வராது போலயே. டாகிட்டே மாதிரி உட்காந்துப்போம். டேய் உட்காரா. அப்பாடா, இந்த கோன் மண்ணா இருக்கு. டாகிட்டு ஏச்சு கண்டுபிடிச்சாங்க. பரவாயில்ல, நின்றுப்போம். இப்போதைக்கு இப்படி நின்றுப்போம். அதே ஓகே தான். நீங்க தோடா போகிற இடத்துல கொஞ்சம் கோல்மாலாம் தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஓகே, ஐயோ இங்கேயே உட்காந்து ரொம்ப போர் அடிக்க. சும்மா வெளியே போய் பார்ப்போமா? வெளியே போய் பார்ப்போம் என்ன ஆகுது. வெளியே போய் பார்ப்போம். ஐயோ அக்கா வந்துருச்சுருக்கீங்க. மூடிட்டு உள்ளே உட்காந்துருக்கணுங்க. வெளியே வந்து பார்த்து ஏன் தப்புங்க. இது டக்குன்னு மாறி முகதமோ அவ்வளோதான்டா. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஐக்கியமும் நான் இப்போ ஐக்கியமும் பண்ணேன். டக்குன்னு மாதிரி உட்காந்துட்டேன். இப்போ திருப்பி வேறு எதுவும் இப்போ அந்த பர்கர் மாதிரி உட்காந்துட வேண்டியதான். பர்கர் ஜூஸ் கேன மாறிடும். இங்கே ஒரு உட்காந்துருக்காங்க. ஐயோ எமோஜி வேறு வந்துருச்சு. டேய் போடா. அந்த அக்கா அந்த பேர் என்ன பாம்புதிக்கு போட்டுச்சுல, அந்த அக்கா வந்து இங்கே சுற்றிட்டு இருக்குங்க. நம்மளே போட்டு தெரியும் போல். நம்ம எமோஜியை போட்டுருவோம். நம்ம கிட்டேயும் ஒரு ஜூஸ் கேன் உட்காந்துருக்காங்க. என்னது
ஸ்ப்ரைட்னு போட்டு காஃபி வந்து போட்டு ஸ்பெர்ட்னு போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயாச்சு. 2 ஜூஸ் கேனு ஒரு பர்கர். 2 ஜூஸ் கேனு கொஞ்சம் டேய் வந்துட்டான்டா ஓடுறா. ஐயோ நான் தெரியாம ஓடிட்டேன் போல. எமோஜி இருந்துச்சு ஓடுனது கரெக்டு தான். ஓடுறா. ஐயோ எங்க சுடுறாங்க அவன் டேய் அப்படா பண்ணியை வந்து ஓடிட்டு ஓடுறா. பண்ணியை மச்ச டைம் கிடைக்கும் அப்பவும் ஓடாமல் உட்காந்துட்டு இருக்கான். டேய் அப்படா திருப்பி இதே மாதிரி உட்காந்துறான். இல்லை வேணாம் இங்கே இருப்போம். வந்தால் பார்ப்போம். வரமாட்டான் போலையே. வந்தால் ஓடிட வேண்டியதான். ஏன் இது மாதிரி உட்காந்து பயமாக இருக்குங்க எனக்கு. ஓகே என்னாச்சு கோயமால கேட்டு ஒன்றுன்றான். அப்புறம் என்னாச்சு யார்ட்டு வாங்கடா. ஐயோ வந்துட்டாங்க வாங்கடா வந்துட்டாங்க. ஆமாம் இந்த சேராக மாற முடியுமா சுமாரி ஆகும். ஐயோ தற்கூரியா இருக்கா ஏங்க நான் கரெக்டாக சேராக மாறுறேன் அது கூட பார்க்காம போகுதுங்க. ஐயோ டக்குனு மாறுறேன். ஆனா பைத்தியம் என்னங்க 2 பேர் பார்த்து போயிட்டாங்க. சத்தியமா எப்படின்னு தெரியல. நான் வந்து எப்படிதான் தெரியல. நான் சேரா மாதிரி கோவன் மாதிரி உட்காந்து அதை பார்த்து கண்டுபிடிச்சி எனக்கு சுட்டுருக்கலாம். அதை பார்த்து கண்டுபிடிக்காம போறான். ஐயோ பார்த்துச்சேன் ஓடுறா. டேய் விட்டுறா டே 5 லைஃப் தாண்டா இருக்கு போச்சா அப்பாடா ஆடா மாத்தியாச்சு ஓடுறா. அவன் பேருக்கு என்னடா பண்ணிட்டு டே. ஐயோ ஓகே இந்த இடத்துல எப்படி நிற்போம். ஓடிடுவோம்டா ஓடுறா. ஐயோ அவனும் சுட்டுருக்கான்னு நான் மாட்டிக்கிட்டேன்னா போச்சுடா. கொண்டு வாக்கணும் கண்டிப்பா போச்சு. மூடி ஏதாவது செஞ்சிச்சு போச்சு கொண்டான். கடைசி 3 செகண்ட் வந்து இப்போ கொண்டானுங்க ஆச்சே. ஓகே இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு நம்ம ப்ராப்ஸ் வின் ஆயாச்சு. அவ்வளோதான் இந்த கேம் நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே இந்த வீடியோ முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க ஆன்லைன் பிடிச்சவங்க. ஸோ அப்போ நம்ம ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன கேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லாம் பண்ணுங்க. கமெண்ட் காலியாக கிடக்கு. பாய்.